வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயானோட கேம் பிளானை போட்டு உடைச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியிருந்து வந்த கண்டஸ்டன்ஸ். ஸோ தட் சாச்சனா, அதுக்கப்புறம் சுனிதா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரயானோட கேம் பிளே இதுதான் அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்கிறாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அர்ணவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரயானை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு கிச்சன் ஏரியாவில். ஸோ ரயான் வந்து இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணதே வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. டிடிஎஃப் மட்டும் இல்லை அப்படின்னா அவன் எப்பயோ காலியாக இருப்பான் அப்படின்ற மாதிரி அர்ணவ் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எப்படி டிடிஎஃப் ஃப்ரீயாக ஒரு தாக்கு பிடிச்சது காரணம் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி சாச்சனா வந்து கேட்குறாங்க. உடனே என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அதுக்கு சாச்சனா வெளிப்படையாகவே வந்து சொல்கிறாங்க, சௌந்தர்யா கூட இருந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து இனிஷியலாக அந்த கோவா கேங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் டிடிஎஃப் வரவே தான், அதுவும் வந்து ஃப்ரீ டாஸ்கில் அவங்க அக்கா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் கேமை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி சாரும் வந்து டிடிஎஃப் வின் பண்ணதுக்கப்புறம் என்ன இப்படி விளையாடுறீங்க, இதை ஃபஸ்ட்லேருந்தே செஞ்சுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியவே சாச்சனா ஓப்பனாக சொல்கிறாங்க, அவர் வந்து சூப்பராக ஒரு கேம் விளையாடினார் அப்படின்னோடனே சுனிதாவும் வந்து கூட வந்துடுவாங்க. ஆமாம், செம்ம கேம் பிளே வந்து அவன் வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் இருந்தான். அதுக்கப்புறம் டிடிஎஃப்பில் வந்து ஃபுல் எனர்ஜி போட்டு ஃபைனல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சுனிதா வந்து சொல்கிறாங்க. சாச்சனாவும் அதை தான் வந்து அக்ரி பண்ணி, ஆமாம் அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்தால் நம்ம சேவ் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கால்குலேஷன். ஸோ அது மாதிரி அவர் பிளான் பண்ணி சௌந்தர்யா கூட அண்ட் தென் ஜாக்லின் கூட இருந்தார். ஸோ அங்கேருந்து சேவ் ஆகி டிடிஎஃப் வந்து அதுக்கப்புறம் வின் பண்ணதில் அவரோட திறமை, அது வந்து எதுவுமே குத்தம் சொல்ல முடியாது. பட் டிடிஎஃப் வரையும் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து அவரோட கேம் பிளே அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடைக்கிறாங்க. பட் இந்த விஷயத்த இப்போது இருக்கிற 8 பேருக்கு வந்து தெரியாது, இவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த விஷயம் பார்ஷியலி உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கம்ப்ளீட்டாக இது உண்மைதானா, இல்லை வந்து ரயான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் தான் வந்து விளையாடினாரா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.